இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு. தொகுதி பங்கீடு குறித்து தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. தமிழகத்திற்கு 27ஆம் தேதிக்குள் வெள்ள நிவாரண நிதி. அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவிடம் அமித்ஷா வாக்குறுதி. மாநில உரிமை மீட்கும் நோக்கத்தை திசை திருப்பவே துணை முதலமைச்சர் வதந்தி. கூட்டாட்சி பேணும் மத்திய அரசு விரைவில் அமையும் என ஸ்டாலின் உறுதி. ஒரே நேரத்தில் படையெடுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையால் பயணிகள் அவதி. வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவராக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட 26 கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன. பாட்னா, பெங்களூரு, மும்பை மற்றும் டெல்லியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்ற நிலையில் 5வது ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், பீகார் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு டி ராஜா, காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். தொகுதி பங்கீடு, கூட்டணிக்கு தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தேர்வு குறித்து தலைவர்கள் ஆலோசித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டத்தில் கூட்டணியின் தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒருங்கிணைப்பாளராக திரு நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என செய்திகள் வெளியான நிலையில் அந்த பொறுப்பை ஏற்க அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழக மழை வெள்ள பாதிப்புக்கான நிவாரண நிதி வரும் 27ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எம்பிக்கள் குழுவிடம் உறுதியளித்துள்ளார். கடந்த மாத தொடக்கத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக்ஜாம் புயல் காரணமாக கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து 16ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களில் வரலாறு காணாத பெருமழை பெய்து கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன்பின் ஒரு மாதமாகியும் தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. மற்ற மாநிலங்களில் பேரிடர் ஏற்பட்ட போது குறுகிய காலத்தில் நிவாரண நிதி வழங்கிய பாஜக அரசு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 2 மனுக்கள் அளித்த பின்னரும் நிவாரணத் தொகையை வழங்கவில்லை. இந்நிலையில் இது தொடர்பாக திரு அமித்ஷாவிடம் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு நேரில் சென்று வலியுறுத்த உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தலைமையில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சுப்பராயன், காங்கிரஸ் எம்பி திரு ஜெயக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு நடராஜன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ரவிக்குமார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரு நவாஸ் கனி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் திரு சின்ராஜ் ஆகியோர் அடங்கிய குழு திரு அமித்ஷாவை இன்று சந்தித்தது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மறு கட்டமைப்பு பணிகளுக்காக 19,692 கோடி ரூபாய் மற்றும் தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் மறு கட்டமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 18,214 கோடி ரூபாய் என மொத்தம் 37,907 கோடி ரூபாயை உடனே வழங்குமாறு தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த திரு டி ஆர் பாலு, தமிழக வெள்ள பாதிப்பை மத்திய அரசு உணர்ந்திருப்பதாக கூறினார். பேரிடரில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுப்போம். அதாவது நிதித்துறை, விவசாயத்துறை, உள்துறை இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசணும். பேசி முடிவெடுத்த பிறகு 27ஆம் தேதிக்குள்ள அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். தமிழக அரசு கோரியுள்ள நிதியை மத்திய அரசு வழங்கும் என்று நம்புவதாக திரு டி ஆர் பாலு தெரிவித்தார். தமிழக வெள்ளச்சேதம் குறித்து மிக விரிவாக உள்துறை அமைச்சரிடம் விளக்கியதாகவும் அவர் கூறினார். கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்கும் இளைஞர் அணி மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்பவே வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சாதி பேதமற்ற சமத்துவ திருநாளாம் பொங்கல் நன்னாளுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் அரசின் அடிப்படை கோட்பாடு என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டின் திராவிட மாடல் திட்டங்கள் இந்தியாவுக்கான முன்னோடி திட்டங்களாக இன்று வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மற்ற மாநில தேர்தல் களங்களில் திராவிட மாடல் அரசின் திட்டங்களே வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் தான் எல்லாம் என்ற போக்கில் செயல்படுகிற ஆட்சி அதிகாரம் ஜனநாயகத்துக்கு சீர்கேடு என்று கூறியுள்ள முதலமைச்சர், அத்தகைய சீர்கேட்டை அகற்றி ஜனநாயகம் மலர மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் மத்திய அரசு 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின் அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும், மத நல்லிணக்கத்தை போற்றும், மதவெறிக்கு இடம் தராத, மொழி ஆதிக்க சிந்தனை இல்லாத, மாநில உரிமைகளுக்கு மதிப்பளிக்கிற அரசை அமைக்கும் காலம் கனிந்து வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில உரிமை மீட்பு முழக்கத்துடன் சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்பவே துணை முதலமைச்சர் என்ற வதந்தி பரப்பப்படுவதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், இத்தகைய திசை திருப்பும் வதந்திகளில் கவனம் செலுத்தாமல் மாநாட்டின் மைய நோக்கமான மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னெடுத்து அதையே முதன்மை செய்தியாக்குமாறு திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல ஒரே நேரத்தில் ஏராளமானோர் வாகனங்களுடன் படையெடுத்ததால் தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளை குடும்பத்துடன் கொண்டாடவும் அதையொட்டி வரும் தொடர் விடுமுறை காரணமாகவும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். சென்னையில் இருந்து ஏராளமானோர் காரில் சென்றதால் தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. செங்கல்பட்டு அருகே மாமண்டூர் பாலாற்று பாலம் அருகே கடும் நெரிசல் காரணமாக 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மதுராந்தகத்தில் இருந்து தொழுப்பேடு வரை உள்ள உணவகங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் திருநாளை கொண்டாட கர்நாடகாவில் இருந்து வரும் வாகனங்கள் ஜூஜுவாடி வழியாக செல்கின்றன. ஹோசூர் அருகே முதல் சிப்காட் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதால் வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன. இதனால் 100க்கும் மேற்பட்ட கார்கள், லாரி, பேருந்துகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1 hour வந்து நிற்கிறோம் சார். மூக்கன்பள்ளியிலேருந்து இப்போ சிப்காட் வந்து இன்னும் 1 hour வந்து நிற்கிறோம் சார். போயிட்டு சிப்காட் போயிட்டு வசூலுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. இப்போ பொங்கல்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். இப்போ மூவிங் மெதுவாக இருக்குது சார். நான் கிட்டத்தட்ட 2 hours பிஃபோராக நான் கிளம்புனேன். பொம்மச்சந்திரா வரைக்கும் கிளம்புனேன். அப்போ இருந்து இது வரைக்குமே இருக்குது. ஏற்கனவே நார்மலாக கூட்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து ஜாஸ்தியாகவே கூட்டமாக இருக்குது. பொங்கல் சீசனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மேம்பால பணிகள் கிடப்பில் உள்ளதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதனால் வேப்பூர் கூட்டு ரோட்டில் இருந்து வேப்பூர் பேருந்து நிலையம் வரை 1 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர் செல்வோருக்காக இயக்கப்பட்ட சிறப்பு ரயில், சிறப்பு பேருந்துகளிலும் கூட்டம் அலைமோதியது. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களிலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கட்டணம் அதிகமாக இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் விமானங்களில் பயணம் மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் சுற்றுலா தலங்கள், கல்வி நிலையங்களில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சுற்றுலாத்துறை சார்பில் கொடைக்கானல் வில்பட்டியில் நடைபெற்ற விழாவில் கிராம மக்கள் மட்டுமின்றி மாணவர்கள், வெளிநாட்டினரும் கலந்து கொண்டனர். தப்பாட்டம், சிலம்பாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள செவிலியர் கல்லூரியில் தை மகளை வரவேற்கும் விதமாக வண்ண கோலமிட்டு மண் பானைகளில் மாணவ மாணவிகள் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். விவசாயிகளையும் விவசாயத்தையும் காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏர் கலப்பையுடன் விவசாயி போன்ற வடிவில் மாணவர்கள் கூடி நின்றனர். தஞ்சை கிறிஸ்தவ கல்லூரியில் விவசாயிகளை அழைத்து மரியாதை செலுத்தி விவசாயம் செழிக்க வேண்டி நடத்தப்பட்ட பொங்கல் விழா பார்வையாளர்களை கவர்ந்தது. 4000 பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் கல்லூரியில் நடந்த கொண்டாட்டத்தில் மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து கையில் கரும்புடன் ஊர்வலமாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊழியர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார். ராமநாதபுரம் அருகே திருப்புல்லானியில் நடந்த பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இலையூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த 1500 பேர் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். மகர ஜோதியை முன்னிட்டு சபரிமலைக்கு பந்தளம் அரண்மனையில் இருந்து திருவாபரண பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. சபரிமலையில் வரும் 15ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. இதையொட்டி பந்தளம் அரண்மனையில் இருந்து இன்று காலை எடுக்கப்பட்ட திருவாபரண பெட்டிகள் பக்தர்கள் தரிசனம் செய்த பிறகு தலைச்சுமையாக எடுத்துச் செல்லப்பட்டன.
வழியில் அமைந்துள்ள கிராம கோயில்களில் திருவாபரண பெட்டிகள் தரிசனத்துக்காக வைக்கப்பட உள்ளன. 15ஆம் தேதி காலை நிலக்கல் பகுதியை அடையும் ஆபரண பெட்டிகள் காட்டுப்பாதை வழியாக மரக்கூட்டத்துக்கு கொண்டுவரப்பட்டு தேவசம் போர்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. அங்கிருந்து சன்னிதானத்துக்கு ஆபரணங்கள் அடங்கிய பெட்டியும் மாளிகைப்புறத்துக்கு கொடி சந்தனம் அடங்கிய தங்க குடமும் கொண்டு செல்லப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு தங்க ஆபரணங்கள் அணிவித்து தீபாராதனை காட்டப்படும். அப்போது சன்னிதானத்துக்கு நேர் எதிரில் உள்ள பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது செய்தித் துளிகள். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 4வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகவில்லை. அமலாக்கத்துறை சம்மன் சட்டவிரோதமானது என்றும் தம்மை கைது செய்வதே அவர்களின் நோக்கம் என்றும் திரு கெஜ்ரிவால் கூறி வரும் நிலையில் வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்பு பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு சிறப்பாக மேற்கொண்டுள்ளதாக மத்திய குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2ஆம் கட்டமாக இன்று மத்திய அரசு அதிகாரிகள் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவினர் பாதிப்புகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு சிறப்பாக செய்து வருவதாக கூறினர். தொடர் விடுமுறை காரணமாக உள்நாட்டு விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மதுரை விமான கட்டணம் 3350 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து கோவைக்கு 3300 ரூபாயாக இருந்த கட்டணம் 14,700 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து சேலத்துக்கு 11,000 ரூபாயாகவும் திருச்சிக்கு 11,360 ரூபாயாகவும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. பொங்கலை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் கடந்த வாரம் கிலோ 2,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிப்பூ இன்று 3,500 ரூபாய்க்கு விற்பனையானது. குமரி மாவட்டம் தோவாளை, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மல்லிகை விலை 3,000 ரூபாயாக இருந்தது. புதுக்கோட்டையில் மல்லிகை 4,500 ரூபாய்க்கும் ஜாதிப்பூ 2,800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. திண்டுக்கல்லில் மல்லிகை விலை 4,000 ரூபாயாக உயர்ந்தது. ஆண்டிப்பட்டியில் மல்லிகை 3,200 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1,500 ரூபாய்க்கும் ஏலம் போனது. குமரியில் பொங்கலையொட்டிய நாட்களில் படகு சேவை அதிகரிக்கப்பட உள்ளது. விவேகானந்தர் மண்டபத்துக்கு காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையில் படகு சேவை இருக்கும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்று ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா, பொங்கல் முடிந்த பிறகு ஆம்னி பேருந்துகளும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என்று கூறினார். இதனிடையே அங்கு மாநகர பேருந்து நிறுத்தும் இடத்திலிருந்து விரைவு பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு இலவச மினி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. புளியங்குடியில் எலந்தைக்குளம் ஊரணி, மாந்தை ஊரணி, நாராயணபேரி ஊரணி ஆகியவற்றில் ஆக்கிரமிப்பு விவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் புளியங்குடி நகராட்சி ஆணையாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பட்டா நிலத்தை ஆக்கிரமிப்பு என காலி செய்ய கூறி ஆணையர் தொல்லை தருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் நடந்த நடைபயிற்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிகாலை நடைபயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கடமலைக்குண்டு கிராமத்தில் தொடங்கி தங்கம்மாள்புரம் வரை 8 கிலோமீட்டர் தூரம் அதிகாரிகளும் பொதுமக்களும் நடந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தினசரி வாழைத்தார் சந்தையில் வாழைத்தார்களின் விலை 2 மடங்காக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த வாரம் 200 முதல் 350 ரூபாய்க்கு விற்பனையான பூவன் வாழைத்தார் இன்று 400 முதல் 700 ரூபாய் வரையும், 200 ரூபாய்க்கு விற்ற கற்பூரவள்ளி 400 ரூபாய்க்கும் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. வெள்ளை போர்வை போல பனிமூட்டம் ஏற்பட்டதால் நெடுஞ்சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பொதுமக்களை சிரமத்துக்கு உள்ளாக்கிய பனியின் தாக்கம் காலை 9 மணி வரை நீடித்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து சவரன் 46,760 ரூபாயாகவும் 1 கிராம் 5,845 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து கிராம் 78 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா கூட்டணி தலைவராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்துக்கு வெள்ள நிவாரண நிதி வரும் 27ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழுவிடம் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்கும் திமுக இளைஞர் அணி மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்பவே வதந்திகள் பரப்பப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.